2026-27 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட்டை வரும் 17ஆம் தேதி சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்று அலுவல் குழு முடிவு செய்யும் என்று கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 26 ஒன்றின் கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அடுத்த கூட்டத்தொடர் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை வளாகத்தில் கூட்டியுள்ளேன். 2026-27ஆம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் சட்டப்பேரவைக்கு வாசித்து அளிக்கப்படும். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் நாள் 2026-27ஆம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கைகளும் பேரவை விதி 189 ஒன்றின் கீழ் 2025-26ஆம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கைகளும் சட்டமன்றத்தில் வாசித்து அளிக்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.